நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். லாஸ்ட் டைம் அரட்டை அந்த மெசேஞ்சர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வைரலாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகிட்டு இருந்தப்ப நம்ம டிராபேக்ஸ் ஆஃப் அரட்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அதில் இல்லாதது தொடர்பாக கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தோம். அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஜோஹோ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனுக்கான அந்த வேலைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய எம்டி அண்ட் சிஇஓவாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர்களே ட்விட்டர் பக்கத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ் பக்கத்தில், முன்னாள் ட்விட்டர் இப்பொழுது எக்ஸ், அந்த பக்கத்தில் ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இந்த அரட்டை மெசேஞ்சரில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து கிடைக்காது. ஃபியூச்சரில் தான் இது வந்து வரும். இப்போதைக்கு கம்பெனிக்குள்ளே ஒரு 6000 டெஸ்டர்ஸ்னால் அவர் யாரை சொல்கிறாருனாக்கா கம்பெனியில் இருக்கிற அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 6000 பேர் இந்த அரட்டை மெசேஞ்சரை இப்போ வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த அரட்டை மெசேஞ்சரை முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 1-on-1 அப்படிங்கிற மாதிரியான முறையில் தான் அது லான்ச் ஆகும்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நம்ம 2 பேரை சேட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எனேபிள்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னும் குரூப் மெசேஜஸுக்கு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து எனேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கலாம். அதையும் அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு, இது ஒரு பெரிய அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அரட்டை மெசேஞ்சர் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறத அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சடனான க்ரோத்துன்னு சொல்லலாம். இது வந்து பொறுமையாக நடந்திருக்கலாம். பட் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அரட்டை மெசேஞ்சருக்கு ஒரு பயங்கரமான ஹைப்புன்னு சொல்லலாம். நம்ம ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவர் செஞ்ச கூத்துல அந்த டேரிஃப் கீரிஃப் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு இந்தியன் சாஃப்ட்வேர் அண்ட் இந்தியன் ஆப்ஸுக்கு மக்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஜோஹோ மெயிலாக இருக்கட்டும் அண்ட் உலா ப்ரௌசராக இருக்கட்டும், அரட்டை மெசேஞ்சராக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. டே டு டே டாஸ்க்கு இந்த அரட்டை மெசேஞ்சர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாயிடும் ஃபியூச்சரில். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியும் வந்துட்டு. ஸோ அதனால் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதும் நம்மளால் வாட்ஸ்அப் மூலியமாகவே பண்ணிக்க முடியுது. வாட்ஸ்அப்லேயே நிறைய பேர் வந்து பொருட்களை சேல் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயே பல டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். வியாபாரமெல்லாம் அங்கே தான் பெரும்பாலும் நடக்குது. நம்ம நண்பர்கள் குழு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அரட்டை நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆப், அதுவும் தமிழ் பேர், அழகான அந்த தமிழ் பேரை வந்து அதுக்கு வந்து வச்சுருக்காங்க, அரட்டை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆப்புக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லைங்கிறது ஒரு டிராபேக்கு தான். பட் அதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. கூடிய விரைவில் அது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோட லான்ச் ஆகிடும். அதை நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும். அதான் அந்த வெர்ஷன் வந்த பிறகு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து E2E ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். பட் குரூப் மெசேஜஸுக்கு அவங்க இன்னும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது ட்ரையலில் தான் இருக்காங்க. பட் அவங்க ட்ரையலில் இருக்காங்க, டிலே பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றது மேட்ரு கிடையாது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். பட் அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத இனம் கண்டுபிடித்து அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வந்த பிறகு மக்கள்கிட்ட அந்த ஆப்பை கொண்டு போய் சேர்க்கறது தான் உத்தமமான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, R&D எதுவும் பண்ணாமல் தான் இப்போலாம் வந்து SOCயை மட்டும் மாற்றிட்டு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண பிறகு யூசர் நம்ம காசு கொடுத்து வாங்கி இதில் இந்த மாதிரியான பக் இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்த OTA அப்டேட்டில் அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணும் போது வேறு ஏதாவதுக்கு சொல்லியை முடிச்சு விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த அரட்டை ஆப் சோஹோ நிறுவனம் இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல ஒரு 6000 பேர் அதை டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் கண்டுபிடித்து அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒய்டர் ஆடியன்ஸுக்கு அதை கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அது கம்பெனிக்குள்ளேயே இன்னும் நிறைய பேருக்கு 2வது கட்ட சோதனைக்கான அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது இந்த அரட்டை ஆப்பை செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங்க்கு கொண்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து பப்ளிக் வரும். பீட்டா கீட்டா அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், டைரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். இவனுங்க தான் அந்த பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு பேரை வச்சு உயிர் எடுக்கிறானுங்க. அதாவது ஒரு ஆப்பு வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பீட்டாவை வந்து மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ரோல் அவுட் பண்ணிடுவானுங்க.
அந்த பீட்டாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம தான் சொல்லணும் இதில் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு. பட் அப்படி சொல்லியும் அவங்க வந்து இந்த அப்டேட்டை புஷ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஜோஹோ நிறுவனம் இல்லாமல் இந்த அரட்டை ஆப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டுட்டு வந்தாங்கனாக்கா வேற லெவலில் அதோட ரீச் வந்து இருக்கும். இது நமக்கும் வந்து பெருமைக்குரிய ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா இந்தியாவில் இந்த பெரிய நிறுவனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, எஃப்எம்சிஜி வேற, அது வந்து எப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். அண்டு ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டார். இப்போ ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே சர்வீஸ்டு பேஸ்டாகவே இருக்கும். 10 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வைத்திருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. இப்போ இவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்டு நிறுவனமாக இருக்காங்க. இவங்க லான்ச் பண்ணுறாங்க, இவங்களுடைய ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க, இவங்களுடைய அந்த இமெயில் சர்வீசஸை லான்ச் பண்ணுறாங்க, இவங்க ஒரு ப்ரௌசர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்டு நிறுவனம் ஒன்று நம்ம இந்தியாவுக்குள்ளே வளர்ந்து வருதுனாக்கா அதை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். இதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு தனியான ஒரு சர்ச் இன்ஜின், அவங்களுக்குன்னு தனியான ஒரு மெசேஞ்சர் WeChat, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும். அந்த WeChat ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சைனாவில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலையும் ஒரு ஆப் செக்யூரான ஆப்பாக இருக்கணும். செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது வந்து நிறுவனம் தான். அது உள்நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி. ஸோ செக்யூரிட்டியை விட்டு தள்ளுங்க, ப்ரைவசியை விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது. பட் இப்போதைக்கு இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிறது, கொண்டுட்டு வர்றதுக்கான அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனே எனக்கு ஒரு நல்ல தகவலாக தான் படுது. அரட்டை ஆப் அவங்களுடைய அந்த பப்ளிக் குரூப்பில் கூட அதை எனேபிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஆப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகிற பட்சத்தில், அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த யூஸருக்கு அது கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வேறு பல விஷயங்களையும் இது கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஃபுட் டெலிவரி நம்ம வந்து வாங்குகிறோம் இல்லையா பொருள், இல்லை ஏதாவது ஒரு மளிகை பொருளை நம்ம ஆர்டர் போடுறோம் வருது, இது எல்லாமே இந்த ஆப்புக்குள்ளேயே பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்களை இவங்க இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம். ஒரு மெசேஞ்சர் மட்டும் கிளிக் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன், அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு காலத்தில் இப்படி தான் வந்து இருந்தது. இந்த ஃபேஸ்புக் மாதிரியான அந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா, அது வந்தப்போ ஆர்குட், அது வந்தப்போ ஸோ மக்களை ஒரு இடத்துல கூட்டமாக கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் மக்கள் அவங்களுடைய அந்த விஷயங்களை, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பகிர ஆரம்பிப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, இல்லை இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களுடைய அந்த ஐடியாஸ் அண்ட் கண்டென்ட்டை அதில் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும். நல்ல கம்யூனிட்டியாக கெட்ட கம்யூனிட்டியாங்கிறது வேறு, அதில் டம்மி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிக்க முடியுங்கிறதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்காக இருக்கலாம். பட் ஒரு மெசேஞ்சர் மாதிரியான ஒரு ஆப்பை இந்தியா சார்பில் ஒரு நிறுவனம் முன்னெடுக்கும் பொழுது இது மட்டும் கிளிக் ஆகிட்டுனா நம்ம இந்தியன்ஸ் வேறு வேறு பல விஷயங்களை இது கூட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ப்ரைவசி, செக்யூரிட்டி மாதிரியான விஷயங்களில் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் நம்ம இதிலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஃபியூச்சரில் வரும். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு மெசேஞ்சர் கிளிக் ஆகிட்டுனா அடுத்தது பாருங்கள், அதை யூஸ் பண்ணியே நம்ம பணம் பேங்க்கில் இருந்ததுனாக்கா, டிஜிட்டல் மணி தானே இப்போ, பணம் பேங்க்கில் இருக்குது. ஸோ அதை எடுத்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மூலயமா ஏதாவது ஏர்னிங்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது. இப்போ பணம் சும்மா தானே இருக்குது. இப்போ பணம் பேங்க்கில் இருந்ததுன்னா அது வந்து சும்மா இருக்குன்னு கிடையாது, அது வந்து குட்டி போடும். பட் அந்த குட்டி போடுற சதவீதம் என்பது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சில இடங்களில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரிஸ்கியரான விஷயமா இருக்குது. பட் எனிவே ஃபியூச்சரில் இதெல்லாம் வந்து நடக்கும். ஒரு மெசேஞ்சர் வந்து கிளிக் ஆகிட்டுனாக்கா அது கூட சேர்த்து இன்டெகிரேட்டடாக பல விஷயங்கள் ஒன்றா வரும். அந்த மாதிரி நம்ம ஓலா, ஊபர் இந்த மாதிரியான அந்த கேப்லாம் புக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் கூட அவங்க இன்டெகிரேட்டடாக இந்த மெசேஞ்சர்லேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேமெண்ட் சிஸ்டத்தை இவங்க எனேபிள் பண்ணிட்டாலே அது மூலிமா நம்மளால் வந்து பல விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்கும். முதல்ல இப்போ இவங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் லெவலில் தான் இருக்காங்க. பட் அடுத்தடுத்து இவர் செய்கிறதெல்லாம் பார்த்தாக்கா வேற லெவலில் அரட்டை ஆப்போட அந்த வளர்ச்சிங்கிறது இருக்க போகுதுன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ நம்மளும் வந்து அரட்டை ஆப்பில் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ண வேண்டியதான். நம்முடைய கம்யூனிட்டியை அரட்டை ஆப்புக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த அரட்டை ஆப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? உங்களுடைய எண்ண ஓட்டத்தை
மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க. உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.